ஒரு பொதுவெளியில் சீமானோட மல்லு கட்டுறதும் விமர்சனம் பண்ணுறதும் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு அதிகாரி இன்னைக்கு சீமானோட சண்டை போடுறாரு, நாளைக்கு இன்னொரு அதிகாரி திருமாவோட சண்டை போடுவார், நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா இன்னொரு அதிகாரி திமுகவோட சண்டை போடுவார். இது எல்லாத்தையும் அரசு டிஜிபி அனுமதிச்சாங்கன்னா காவல்துறையில் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதில் தலையிட்டு உடனடியாக வருண்குமார் அவர்கள் இப்படி பேசாமல் செய்ய வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தினம் கருத்துக்களை தெரிவிப்பதும் சமூக வலைதளங்களில் சண்டை போடுறதும் காவல்துறையோட மாண்புக்கு, ஸ்காட்லாந்து யார்டு என்று தங்களுக்கு தாங்களே மார்த்தட்டி கொள்ளக்கூடிய தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய இழுக்கை கொண்டு வந்திருக்கிறது. வருண்குமார் ஒரு இளைஞர், உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளைஞர். அப்போ உதயநிதியும் இதை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா, வருண்குமாரை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா? ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இதில் கெட்ட பேர் கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு வரும். நீங்கள் அதிகாரிகளோட பேசும்போது அதையும் தாண்டி இவர் செய்கிறாருன்னா ஏதோ ஒரு பேக் பண்ண ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குல்ல, ஏதோ பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு என்னால் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இந்த சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குதுன்னு மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு 7 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா புதுக்கோட்டையில் ஒரு பள்ளியில் துணை ஹெச்எம் அவர் இன்னைக்கு கைது செய்யப்படுறாரு. இப்படி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராகவும் பள்ளி குழந்தைகளுக்கு நடந்துகிட்டே இருக்கு. என்ன செய்கிறது அரசு? இல்லை, இதுக்கு சிஎம் குறை சொல்கிறதுன்றது எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்தில் விசில் ப்ளோவர்ஸை கொள்வது, ஊழலை தட்டி கேட்டவனை கொள்வது, கனிம வள கொள்ளையை தட்டி கேட்டவனை கொள்வது, தலித்துகள் பயிரிட்டார்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக ட்ரோன் டெக்னாலஜியை வச்சு அவர்கள் பயிர்களை அழிப்பது, இதுக்கெல்லாம் அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இதுக்கு சமூகம் தான் பொறுப்பாங்க. இதுக்கு சமூகமும் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் அந்த சீமான் வருண் 2 பேருக்கான மோதலை பற்றி. அதாவது இந்த வருண் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை மைக் புலிகேஸ் மாதிரி செய்தியாளர் முன்னிலையிலே பேசுகிறாரு. இப்படி தொடர்ந்து ஒரு அரசு அதிகாரி இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு எப்போ பேசினாரு? இன்றைக்கு பேசியிருக்காரு. இப்படியான கருத்து மோதல் எப்படி சார்? இல்லைங்க, நம்ம ஏற்கனவே இதை பேசி, ஆமா, ரொம்ப தவறுங்க. ஒரு அதிகாரி இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்றது புரியவில்லை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நீங்கள் பேசணும், எனக்கு தகவல் இல்லை, நீங்கள் பேசுனது உண்மை நினச்சி நான் சொல்கிறேன், என்ன நடந்தது நீங்கள் சொல்லுங்கள். அதான் சார், இது இப்படி என்ன அக்கேஷன் அது? அதாவது சீமான் ஆதரவாளர்கள் அவருடைய வருணுக்கும் ஒரு மனைவிக்கு விவகாரத்தை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சமூக வலைதளங்களில் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அதற்கு ஒரு எதிர்கொள் கொடுக்குற மாதிரி இவர் மைக் புலிகேசி இவருடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரி பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. திரள்நிதியை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தார் வருண் அவர்கள். இல்லைங்க, சீமான் ஆதரவாளர்களும் தனிப்பட்ட முறையில் வருணையும் அவங்க மனைவியை பற்றியும் ஆபாசமாக பேசுவதும், உண்மைக்கு மாறான செய்திகளை பேசுவதும் கடுமையான கண்டனத்துக்குரியது. இது ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அதிகாரிக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் அந்த அதிகாரியை விமர்சித்தால் கூட பரவாயில்லை, ஆனால் அவருடைய மனைவியையும் சேர்த்து விமர்சிப்பதும், அவர்களுக்கு இடையே இந்த மாதிரியான, அவர் என்ன சொல்லியிருந்தாங்க, விவாகரத்தை அடிச்சு, இந்த மாதிரியான செய்திகள் ரொம்ப தவறானவை. நம்ம அவங்க பர்சனல் லைஃப் அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு அதிகாரிக்கும் ஒரு மனைவிக்கும் இடையில நடக்கிற பிரச்சனைகளுக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. இவர்கள் பேசுவது, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுவது மிக மிக தவறானது. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து பேசினான்னு கன்ஃபார்ம் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் இது யாரு இல்ல, நான் என்ன சொல்றேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அவர் வருண் ரியாக்ட் பண்றாரு. ஆனா முதல்ல நான் என்ன சொல்றேன், கன்ஃபார்ம் அவர்கள் அப்படி பேசியிருந்தால் அது தவறு. அப்படியே அவர்கள் பேசியிருந்தால் கூட சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாமே வழியா அதற்கு நேரடியாக பதில் வருண்குமார் சொல்லக்கூடாது. தினம் சீமானுக்கு பதில் சொல்வது வருண்குமாருக்கு வேலை அல்ல. அவர் இன்னைக்கு ஒரு டிஐஜி ரேங்க் அதிகாரி. அவர் இன்னும் அவருடைய சர்வீஸில் இளம் அதிகாரி, அவருடைய சர்வீஸில் ஒரு டிஜிபி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியோட மோதுவது அவருடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் தான் பிளாக் மார்க் ஆகும். இது ரொம்ப அவருடைய நலன் கருதியும் நான் இதை சொல்கிறேன். ரெண்டாவது, அரசு, நம்ம ஏற்கனவே பேசணும், அரசு இதை எப்படி அனுமதிக்குதுன்னு தெரியல. வருண்குமார் அவர்களுக்கு சீமானுடனோ அவருடைய கட்சியினரோடோ பிரச்சனை இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதில் நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது. நம்ம சட்டம் ரொம்ப வலுவாக தான் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. கண்டிப்பாக அதை ஒரு வலுவாக சரியாக படித்த அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியும் சட்டம் என்னன்னு. இல்லை, நல்ல லாயர்ஸை கன்சல்ட் பண்ணி லீகலி நாம் தமிழரை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வருண்குமார்கிட்ட நிறைய ஸ்கோப் இருக்குது. அவர்கிட்ட சட்டத்திலேயே அதுக்கு இடம் இருக்குது, லீகல் ஸ்கோப் நிறையாவே இருக்குது. பட் அதை தாண்டி அவர் பொதுவெளியில் சீமானோட மல்லு கட்டுறதும் விமர்சனம் பண்ணுறதும்
தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு அதிகாரி, நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான், ஆமாம், ஒரு அதிகாரி இன்னைக்கு சீமானோட சண்டை போடுறாரு, நாளைக்கு இன்னொரு அதிகாரி திருமாவோட சண்டை போடுவார், நாளைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா இன்னொரு அதிகாரி திமுகவோட சண்டை போடுவார். இது எல்லாத்தையும் அரசு டிஜிபி அனுமதிச்சாங்கன்னா காவல்துறையில் வந்து கட்டுக்கோப்பு என்பது சீர்குலைந்து தடி எடுத்தவன் தண்டல்காரன்ற நிலைமை வந்துடும். இது தமிழக காவல்துறைக்கு நல்லதில்லை. சீமான் விவகாரத்தை இவ்வளவு தூரம் ஏன் தமிழக காவல்துறை வளர விட்டிருக்கிறது? டிஜிபி, குறிப்பாக டிஜிபி தான் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், அவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று சத்தியமாக எனக்கு புரியவில்லை. முதலமைச்சர், உள்துறையை காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதில் தலையிட்டு உடனடியாக வருண்குமார் அவர்கள் இப்படி பேசாமல் செய்ய வேண்டும். சட்டப்படி வருண்குமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கோப் இருக்கு இல்லையா, அதை அவர் பயன்படுத்துவதற்கு முதலமைச்சர் அவருக்கு என்கரேஜ் பண்ணணும், ஆலோசனை சொல்லணும். அதுதான் அது அவசியமே. அது வந்து ஆலோசனை சொல்லணும்னு அவசியம் இல்லை, தானாகவே வருண்குமாருக்கு தெரியும். எப்படி பார்த்தாலும் ஒரு அரசியல் கட்சி 8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, 1% கூட இருக்கட்டும் வாக்குகள், ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து தினம் கருத்துக்களை தெரிவிப்பதும் சமூக வலைதளங்களில் சண்டை போடுறதும் காவல்துறையோட மாண்புக்கு, ஸ்காட்லாந்து யார்டு என்று தங்களுக்கு தாங்களே வார்த்தட்டி கொள்ளக்கூடிய தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய இழுக்கை கொண்டு வந்திருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நான் சில அதிகாரிகளிடம் பேசும்பொழுது அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை, டிஜிபியே கையேறு நிலையில் இருக்கிறார், டிஜிபி சொன்னாலும் வருண்குமார் கேட்க மறுக்கிறார்ன்றாங்க. அது என்னன்னு புரியல. அப்போ யார் கொடுத்த தைரியத்தில் வருண்குமார் இப்படி நடந்து கொள்கிறார்? நான் திரும்பவும் சொல்கிறேன், வருண்குமாருக்கு நாம் தமிழரோட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. வருண்குமார் பக்கம் சில நியாயங்கள் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அதை தீர்த்துக்கிறதுக்கு அவருடைய நடைமுறை வழிமுறை தவறாக இருக்குது. ஒரு அதிகாரி இப்படி செயல்பட முடியாது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதுவும் யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ஃபோர்ஸுங்க, ஐஏஎஸை விட ஐபிஎஸ்க்கு நிறைய சமூகத்தில் அதிகாரமும் நடைமுறை அதிகாரம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு, சீருடைய பணியாளர்களுடைய ஒழுக்க நடைமுறைகள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் விட அதிகமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ மிலிட்ரி ஆஃபீஸரோ இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பை அரசுக்கு ஏற்படுத்தும். நான் தான் சொன்னேன், நாளைக்கு வந்து அரசாங்கத்தோட பெயருக்கு, நற்பெயருக்கு இது களங்கத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு இன்னொரு அதிகாரி, இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் திருமாவளவனோட சண்டை போடுவார், இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் முத்தரசனோட சண்டை போடுவார், இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் செல்வ பிறந்தையோட மல்லு கட்டுவார். இது எல்லாத்தையும் தமிழக அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுமதிக்க போகிறார்களா? துணை முதலமைச்சருக்கு இதில் பொறுப்பு இருக்குது. ஏன்னா துணை முதலமைச்சருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட இலாக்காக்கள் மட்டுமல்ல, எல்லா இலாக்காக்களிலும் அவருக்கு ரோல் இருக்குது. துணை முதலமைச்சர் என்பது அவருக்கு ஒதுக்கப்பட்ட விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட செயலாக்கம் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் அவருக்கு ரோல் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆய்வுகளை மேற்கொண்டார், ஒரு 2 மாதம் மேலே பார்த்துருப்பீங்க. சில பேர் அதை கண்டிச்சாங்க, ஆனால் ஆக்சுவலாக அதில் கண்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர்ன்றது சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்த லெவலு. டெப்டி சீஃப் மினிஸ்டர் இஸ் அ சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங். காத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், நிழல் முதலமைச்சர் அவர். அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், அவருக்கு ஒதுக்குன டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தலையை விடுறதுக்கும் கருத்து சொல்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் டெப்டி சிஎம்முக்கு அதிகாரம் உண்டு. சரி, முதலமைச்சருக்கு தான் பணிச்சுமை அதிகமாக இருக்குன்னா டெப்டி சிஎம் இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று கூட 1 மணி நேரம் மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அவர் தலைமையில் தான் நடந்தது. சிஎம் வரல, நல்லா கையை உயர்த்தி கோஷம்லாம் போட்டார். வருண்குமார் ஒரு இளைஞர், உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளைஞர். அப்போ உதயநிதியும் இதை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா, வருண்குமாரை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா? ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இதில் கெட்ட பேர் கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு வரும், போலீஸுக்கு வரும். போலீஸுக்கு வந்தால் யார்? கவர்மெண்ட்டு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் உண்மையானால் வருண்குமார் நடவடிக்கைகள் ஏற்புடையவை அல்ல. சீமானுக்கும் வருண்குமாருக்குமான இந்த சண்டை கூடிய சீக்கிரம் முற்று பெற வேண்டும். இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நல்லது. இதுல சீமான் வருண்குமாரோட மனைவியை இழுத்து வைத்து பேசுவதெல்லாம் ஏற்புடையதல்ல, அது கடும் கண்டனத்துக்குரியது. நாம் தமிழர் நண்பர்களும் பிரச்சனை சீமானோட மோதுங்க, சாரி வருண்குமாரோட மோதுங்க. அவர் மனைவியை இழுப்பதெல்லாம் ஏற்புடையதல்ல, அது கோழைத்தனம். ஆனால் நீங்கள் சொல்றது ஒரு கருத்து மட்டும் தெளிவாக தெரிஞ்சு சார். நீங்கள் அதிகாரிகளோட பேசும்போது அதையும் தாண்டி அவர் செய்கிறாருன்னா ஏதோ ஒரு பேக் பண்ண ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குல்ல, ஏதோ பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு என்னால் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஆனால் என்னுடைய கேள்வி, டிஜிபி கையேறு நிலையில் இருக்கிறார் வருண்குமார் விஷயத்துல. டிஜிபி கையேறு நிலையில் இருக்கிறார். ஏன்னா இவ்வளவு தூரம் எப்படிங்க நடந்திருக்குது? ரீல்ஸ் போடுறாங்க அவங்க, எப்படி நீங்க அலோவ் பண்றீங்க? யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குன்னு சில விதிமுறைகள் இருக்குங்க, அது செய்ய முடியாது. நீங்கள் ஒரு கிளர்க்கு பண்ணுற மாதிரியோ, இல்லை சொல்லப்போனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணுறது கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ண முடியாது. அந்த சீருடைக்குரிய மரியாதை அது.
இல்லையா? அது ஒரு கட்சியோட போய் எப்படிங்க மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு அரசியல் கட்சி தலைவரோட ஒரு கட்சியோட அந்த கட்சியோட தொண்டர்கள், பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் அவங்களோட போய் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி மல்லு கட்ட முடியும்? அவங்க வந்து அவரோட மனைவி வரைக்கும் இழுத்து வச்சு பேசுறாங்க. அது தப்பு. மறுபடியும் அவங்களா இருந்தாலும் அவங்க கிட்டே ஒரு சட்டடியாக நடவடிக்கை எடுக்கலாம். உண்மை பேச இந்த சீமானை நேரடியாக தாக்குவது. அதைத்தான் நான் சொல்றேங்க. இப்போ சீமானோட மீது ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருண்குமாருக்கு பிரச்சனைனா ஒரு சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கை எடுக்கட்டும். பட் மீடியாவில் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. சோஷியல் மீடியாவில் போய் பதில் சொல்றதெல்லாம் தப்பு. அது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். மாசக்கணக்காக வருஷக்கணக்காக இது ஓடுது. யாருமே இதை கண்டுக்கல. உதயநிதியும் கண்டுக்கல, இலாக்காவை கையில் வச்சிருக்க முதலமைச்சரும் கண்டுக்கல. டிஜிபி தான் இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். டிஜிபிங்க, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அவதானா ஜிவால், சங்கர் ஜிவால். ஆமாம். ஏன் அவர் அமைதியாக இருக்காரு? இது நாளைக்கு போலீஸுக்கும் கெட்ட பேரை உண்டாக்கும். இறுதியாக இதில் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட். கெட்ட பேர் அங்கே தான். சத்தியமா வேற யாருக்கு? போலீஸோட கெட்ட பேர் கடைசியில் யார் தலையில விடியும்? போலீஸ் அராஜகம் தலைவிரிச்சு ஆடுது, துப்பாக்கி சூடு நடக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகள் வருது. கடைசியில் பழி யார் தலையில விழும்? கவர்மெண்ட்னா யாரு? முதலமைச்சர். போலீஸுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு கவர்மெண்ட் மாறினா இதே போலீஸ் தான் அந்த கவர்மெண்ட்லயும் வரப்போகுது. எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல கொரோனா காலத்தில் மதுக்கடைகளை மூட சொல்லி போராடிய பெண்களை கை நீட்டி அறைந்த ஒரு அதிகாரி இன்று கொளத்தூர் காவல் நிலையத்தில் வந்து சரகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. போலீஸ்ன்றது இன்ஸ்டிடியூஷன். யார் ஆட்சி இருந்தாலும் அது சல்யூட் அடிக்கும். ஆனால் போலீஸ் பண்ணுற தவறெல்லாம் முதலமைச்சர் தலையில் தான் விடியும். இது வரைக்கும் எந்த ஆட்சியும் நடக்காத ஒரு அவலம் வருண்குமார் இஷ்யூ. ஒரு அதிகாரி, ஒரு டிஐஜி ரேங்க் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு அரசியல் கட்சி தலைவரோட கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுது? ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஒருவர் பழி வாங்கி கொண்டார்கள். 96 கலைஞர் சிஎம் ஆனோன்னு ஜெயலலிதா பூச்சி உள்ளே போட்டார், ஏகப்பட்ட வழக்குகளை போட்டார் இல்லையா? கடைசியில் அந்த வழக்குகள் அந்த அம்மா சிறைக்கே போனாங்க. அவங்க செத்த பிறகு அந்த கேஸ் அவங்கள துரத்துச்சு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் 2000 கோடி பெருமானம் உள்ள நகையை வந்து அந்த அம்மா தீபா அவங்க அண்ணன் பொண்ணு கேட்கும்போது கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், செத்ததாலே ஜெயலலிதா ஒன்றும் நிரபராதி கிடையாதுன்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கையிலேயுமே தள்ளுபடி பண்ணுது இல்லையா? ஆமாம். கலைஞரை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்துட்டு போனாங்க. ஆமாம். ஆனால் அவங்க 2 பேரும் கலைஞர் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா மீது வழக்கு போட்டு கைது செய்த அதிகாரிகளை பற்றி ஒரு அதிகாரி பற்றி ஜெயலலிதா வாய் திறந்து பேசியிருப்பாரா? அல்லது கலைஞரை தரன்னு இழுத்துட்டு போன அதிகாரிகளை பற்றி கலைஞர் வாய் திறந்து பேசியிருப்பாரா? அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எந்த காவல்துறை அதிகாரிகளை வைத்து அவர்கள் ஒருவர் பழி வாங்கினார்களோ அல்லது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களோ அந்த அதிகாரிகளை பற்றி ஜெயலலிதாவோ கருணாநிதியோ யாராவது ஒரு அதிகாரியின் பெயரையாவது அவங்க 2 பேரும் உச்சரிச்சிருப்பாங்களா? இங்க வருண்குமாருக்கும் சீமானுக்கும் 1 வருஷமா சண்டை நடக்குது. என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின்? இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. நாளைக்கு இவங்க தலையில தான் விடிய போகுது. அவருக்கு இன்னும் 25 வருஷம் எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் இருக்கு. 20 வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருக்குங்க. வருண்குமாருக்கு இன்னும் குறைஞ்சது 20 வருஷம் சர்வீஸ். அவர் டிஜிபி வரைக்கும் வரப்போறாரு. அவருக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஆட்சி மாறினாலும் நாளைக்கு எடப்பாடி சிஎம் ஆனாலும் அவர் சல்யூட்டை வச்சு ஐஜி போஸ்ட் வாங்கி போயிடுவார். ரிட்டையர் ஆனார்னா அவருக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டு. பென்ஷன் உண்டு, கார் உண்டு, எல்லாம் உண்டு, செக்யூரிட்டி உண்டு, எல்லாம் உண்டு. ரிட்டையர் ஆனால் கூட. ஆனால் இதோட பலனை அனுபவிக்க போகிறது யாரு? கெட்ட பேர் யாருக்கு? அப்போ ஏன் கவர்மெண்ட்டு வாய் மூடி மௌனியாக இருக்குது? கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது. இப்போ மறுபடியும் வருண்குமாருக்கும் சீமானுக்கும் பிரச்சனை வருது. இது டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமல்ல, தமிழக அரசு தலைகுனிவு, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அரசியல் தலைமைக்கு, முதலமைச்சருக்கு, முதலமைச்சரடி நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவது காவல்துறை. மற்ற மாநிலங்களில் போலீஸுக்கு தனி மந்திரி இருப்பான். இங்கே காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் மந்திரி. முதலமைச்சருக்கு தான் கூடுதல் பொறுப்பு. ஆகவே வருண்குமார் விஷயத்தில் தமிழக அரசு விழித்து கொள்வது தமிழக அரசுக்கு நல்லது. வருண்குமார் அவர்களும் ஐபிஎஸ் அதிகாரி, தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்கின்ற பொறுப்பில் இந்த விவகாரத்தை இனிமேலாவது அவர் கையாளுவது நல்லது. அவருக்கும் நல்லது. அவர் டிஜிபி வரைக்கும் வர வாய்ப்புள்ள ஒரு அதிகாரி. சர்வீஸ் ரெக்கார்டில் இதெல்லாம் ஏறும். தமிழ்நாட்டில் மட்டும் டிஜிபி இல்லை, உளவுத்துறைக்கு டிஜிபியாக போகலாம். மத்திய பாதுகாப்பு படைகள் இருக்குல்ல, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அந்த மாதிரி இடங்களுக்கு அவர் உயர் அதிகாரியாக போக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், புரியுதா? இப்போ நம்ம விஜயகுமார் பிஎஸ்எஃப் டிஜிபியாக இருந்தார். அந்த மாதிரி டாப் லெவலில் போகிறதுக்கு பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எஸ்பிஜி, அதுக்கு டிஜிபி, அதுக்கு வந்து ஹெட்டு டைரக்டராக போகிறதுக்கு கூட வருண்குமாருக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 20 வருஷம் பொறுத்து அவருக்கு சர்வீஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அவர் சர்வீஸ் ரெக்கார்டில் ஏறும்.
தன்னுடைய சொந்த எதிர்கால நலன் கருதியாவது வருண்குமார் அவர்கள் சீமான் விஷயத்தில் தான் நடந்து கொள்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவருக்கும் சேர்த்து தான் நஷ்டம் வரும். ஒரு இளம் அதிகாரி என்கின்ற முறையில் நான் இதை எச்சரிக்கையாலாம் சொல்லலை, அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து பெரிய லெவலில் வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ப்ரமோஷன்லாம் அவங்க கடந்த காலங்களில் அவங்க மேலே வந்த பிளாக் மார்க்கால் பாதிக்கப்படும். ஏன்னா இவங்கெல்லாம் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடோட இல்லை. இப்போ அவங்க மனைவி வந்து மத்திய பணிக்கு மாறுதல் வாங்கி போயிட்டாங்க. அந்த அம்மா வாங்கி போயிட்டாங்க. அவங்க நல்ல அதிகாரி. அந்த இதில் வந்து 2016 மிகப்பெரிய அந்த SBI பேங்க் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அந்த இதை பிடிச்சோங்க. பெண் அதிகாரி, ஒரு நல்ல அதிகாரி. அந்த அம்மா, அவங்க வருண்குமாரோட மனைவி வந்திதா பாண்டி, ஷீஸ் அ குட் ஆஃபீஸர். இந்த அம்மா அவங்க அப்போ பெருமையாக அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிராக அதை பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணி ஸ்ட்ராங்காக நின்னாங்க அந்த ஸ்டாண்டில். அந்த அம்மா அவரும் ஒரு இளம் அதிகாரி. இப்போ மத்திய பணிக்கு மாறி போயிட்டாங்க. இவரும் நாளைக்கு மத்திய பணிக்கு மாறி போகலாம். இதை விட பெரிய சிகரங்களை அவங்க அடைய இருக்காங்க 2 பேரும். அப்படி இருக்கும்போது வருண்குமார் ஏன் தனக்குத்தானே சிக்கல்களை உருவாக்கி கொள்கிறாருன்னு எனக்கு அதுவும் புரியல. அவர் ஒரு கஷ்டப்பட்டு IPS பாஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவ்வளோ IAS சிவில் சர்வீஸ் UPSC பாஸ் பண்ணிட்டு தான் IPS ஆஃபீஸராக வராங்க. கஷ்டப்பட்டு தான் வராங்க. யாருமே ஈஸியாக அந்த பதவிக்கு வந்துட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது தாங்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் தாங்கள் அடையக்கூடிய சிகரங்கள் இருக்குல்ல, மிக உயர்ந்த சிகரங்கள் இருக்கு. நான் சொல்கிறேன், SPG டைரக்டராக போகக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க அதிகம். பிரதம மந்திரியோட ரைட் ஹேண்டு. SPG கிளியர் பண்ணாமல் பிரதம மந்திரியை யாருமே பார்க்கக்கூட முடியாது. பிரதமரோட காரில் போகக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே அதிகாரி அவர் தான். அந்த அளவுக்கு நாளைக்கு உயர்ந்த சிகரங்களை அடையக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு அதிகாரி ஏன் இப்படிலாம் சண்டை போட்டு எதிர்காலத்துக்கு வரை முட்டுக்கட்டை போட்டுக்கிறார்? ஏன் அவர் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஓகே சார், இப்போ இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரி ஒரு அரசியல்வாதியோட மல்லு கட்டி கொண்டிருக்க இந்த நேரத்தில் இங்கே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. நேற்று பார்க்குறேன் 17 வயது மாணவியை 7 பேர் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. இன்னைக்கு 7 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா புதுக்கோட்டையில் ஒரு பள்ளியில் துணை HM அவர் இன்னைக்கு கைது செய்யப்படுறாரு. இப்படி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராகவும் பள்ளி குழந்தைகளுக்கு நடந்துகிட்டே இருக்கே, என்ன செய்கிறது அரசுன்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, இதுக்கு கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன சம்பவங்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டால் மட்டுமே தீர்க்க முடியாது. இதெல்லாம் வெளியில் நடக்கிற சம்பவம். சமூகம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் கிடைக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இல்லை, இதுக்கு சிஎம் குறை சொல்றதுன்றது எனக்கு உடன்பாடு இல்லை. இதில் இந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்க, இப்போ 7 பேர் வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வுனா நம்ம ஆண் குழந்தைகளை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறோம்? உன்னை பெத்தவ ஒரு தாய், உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்து உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு உன்னை CV சிங்காரிச்சு அழகு பார்த்து உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்தது உங்கள் அப்பா மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும். அப்போ இந்த பொறுக்கி புத்தி உனக்கு எப்படி வருது? இதுக்கு ஸ்டாலினை மட்டும் திமுக மட்டும் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு பள்ளி ஆசிரியர் 7 மாணவிகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வாதியாருக்கு புத்தி வேணாம், அந்த ஆளுக்கு அறிவு வேணாம். கொஞ்சமாக கம்ப்ளைண்ட் வர்றது ஒரு விதத்தில் நல்லதுங்க. தைரியமாக வந்து புகார் கொடுக்குறாங்க. பிரச்சனை எங்கே வருதுன்னா, இப்போ அந்த விசில் ப்ளோவர்ஸை கொலை பண்ணுறாங்கல்ல, இப்போ புதுக்கோட்டையில் ஜகபர் அலி, அது காவல்துறையோட தோல்வி. அதே மாதிரி வந்து இந்த திருவல்லிக்கணியில் நம்ம பேசினோம், இங்கே அந்த ஒரு கஞ்சா விற்கிறாங்கன்னு 24 வயது மல்யுத்த வீரர் வந்து அதை தட்டி கேட்டாருன்னா ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் கொலை பண்ணுச்சு. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அது ஸ்டாலினுடைய திமுகவுடைய தோல்வி. அதே மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் அந்த தலித் இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டினார், அவர் கையை வெட்டினாங்கல்ல, அது திமுக அரசோட தோல்வி. அதெல்லாம் வந்து தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளும் பொழுதும் அரங்கேறிக்கிட்டு இருக்கின்றன. திருவண்ணாமலையில் தலித்துகளுடைய விளைநிலங்கள் மேலே ட்ரோனை யூஸ் பண்ணி பெஸ்டிசைட்ஸை போட்டு இதை அழிக்கிறான், பயிர் அழிக்கிறான். இதெல்லாம் அரசாங்கத்தோட தோல்வி. தலித் மக்களுக்கு எதிராக அரசும் காவல்துறையும் இருக்குது. அது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கான எடுத்துக்காட்டு. ஆனால் இந்த கூட்டு பாலியல் 7 பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி மாணவியை 17 வயது பள்ளி மாணவியை வன்புணர்வு செய்வது, அதே மாதிரி வந்து ஒரு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ஒரு 7 பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை, இதெல்லாம் வந்து சமூக அதிகாரி வேற யாரு காவல் பெண் அதிகாரிக்கும் பாலியல் சீண்டல். இப்போ இதெல்லாம் வந்து சமூகத்தோட தோல்வி. ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டாலின் தலைமையில் போட முடியாது. அது அப்படி போட்டோன்னா நம்ம உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். இது யார் கவர்மெண்ட்ல வேணா நடக்கலாம். இந்தியா முழுவதும் பாலியல் தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன.
எந்த உயர் பொறுப்பில் இருந்தாலும் எந்த பெண்ணும் இன்னைக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா ஆம்பளை புத்தின்னு ஒன்று இருக்குது. காவல் நிலையங்களில் பெண் காவலர்கள் இரவு நேரங்களில் தனியாக தங்க அஞ்சுகிறார்கள். இந்தியா பூரா, தமிழ்நாடு மட்டும் இல்லை. டிகிரி வேணா கூட குறைய இருக்கலாமே, இந்தியா பூரா. எஸ்பி ரேங்க் ஆஃபீஸர்ஸுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு, இல்லையா? தமிழ்நாட்டில் சிறப்புமிக்க தமிழ்நாடு பாவம். அதாவது வந்து செந்தமிழ்நாடுன்னும் போதிலே தேன் வந்து பாயுதுன்னா பாரதி. சிறப்பான செந்தமிழ்நாட்டில் தான் டிஜிபி ஒருத்தர் பாலியல் வன்புணர்வுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் கிடக்குது அந்த கேஸ். அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு எஸ்பி லெவல் ஆஃபீஸர். அப்போ ஒரு எஸ்பி லெவல் பெண் ஆஃபீஸருக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை. இது நடந்தது எடப்பாடி பீரியடில். அது எடப்பாடியா காரணம்? கிடையாது. அதே மாதிரி இந்த வன்புணர்வுக்கு ஸ்டாலினா காரணம்? கிடையாது. ஆனால் இந்த விஷயங்கள் இருக்குல்ல, விசில் ப்ளோவர்ஸை கொல்றது, ஊழலை தட்டி கேட்டவனை கொள்வது, கனிம வள கொள்ளையை தட்டி கேட்டவனை கொள்வது, தலித்துகளுக்கு எதிரான நடத்தக்கூடிய கொடுமைகள், தலித்துகள் பயிரிட்டார்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக ட்ரோன் டெக்னாலஜியை வச்சு அவர்கள் பயிர்களை அழிப்பது, இதுக்கெல்லாம் அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இதுக்கு சமூகம் தான் பொறுப்பா சார்? இதுக்கு சமூகம்தான் பொறுப்பு. எனக்கு சமூகம் தானா, இந்த பிரச்சனைக்கு அரசு மட்டுமே பொறுப்பு அல்ல, சமூகமும் பொறுப்பு. சமூகம் தான் முழு பொறுப்பு, பெரிய அளவில் பொறுப்பு. கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆகுது இல்லை, அது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அரசு முறையாக பதிவு பண்ணி சம்பந்தப்பட்டவரோட அடையாளங்கள் வெளியில் வராமல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சிறையில் பிடிப்பதும் அவர்கள் மீது வழக்குகளை தொடர்வதும் பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால இந்த விஷயத்தை வந்து நம்ம பிரித்து பார்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக தலையில், ஸ்டாலின் தலைமையில் போடுறதுன்றது வந்து நமக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி. திமுக மேல இப்போ ரீசெண்டாக முதல்வர் அவர்கள் தண்டனைகள்லாம் உயர்த்தினாங்க. அதாவது ஆயுள் தண்டனை, மரண தண்டனை இருந்தது 6 வருடம்ன்றது 12 வருடம், இப்படி தண்டனைலாம் உயர்த்தினாங்க. உயர்த்தினதுக்கு அப்புறம் தான் அதிகமாக வருதோ, இதை கண்டு அச்சமில்லையோ? நீங்க வந்து உடனே குழப்பிக்காதீங்க, கோல் போஸ்ட்டை மாத்தாதீங்க. நான் சொன்ன முதல் பாயிண்ட்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இருகூறா இதை பிரித்து பார்க்கணும். விசில் ப்ளோயர்ஸுக்கு நடக்கிறது, தலித்துகளுக்கு எதிரான கொடுமை ஒரு பிரச்சனை, அதுக்கு அரசு காரணம். அதை ஏற்றுக்கிறேன் சார், அது ஏற்றுக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு அரசு காரணம் கிடையாது. இது முழுக்கன்னு சொல்கிறத விட 90% சமூகம் காரணம். எது? பாலியல் வன்புணர்வு, அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லா மட்டங்களையும், இதுக்கு வந்து சமூகம் தான் காரணம். இந்த தண்டனைகளை அதிகரிக்கிறதால எந்த குற்றமும் இந்தியாவில் குறைஞ்சதா வரலாறே கிடையாது. அதுவும் பாலியல் வன்புணர்வுகளுக்கு வந்து மரண தண்டனைன்னு ஸ்டாலின் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அபத்தமானது. ஏன்னா இந்தியா பூரா தோத்து போன கான்செப்ட் இது. வன்புணர்வு செய்கிறவன் மரண தண்டனை இல்லைன்னா விட்டுட்டாவது ஓடிடுவான். மரண தண்டனை எப்படி இருந்தாலும் என்ன போட போறான்னு அவளை கொண்டுட்டு போயிடுவான். பெண்கள் அமைப்புகள், விமன் குரூப்ஸ், பெண்ணுரிமை போராளிகள் 90% பேர் வன்புணர்வுக்கு மரண தண்டனை வேண்டாம் என்று தான் சொல்றாங்க. அட்லீஸ்ட் அவ உயிராது பயிற்சி கிடப்பான். திமுகவோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு மரண தண்டனைக்கு எதிரானது. திமுக அஃபிஷியலாக திமுகவோட ஸ்டாண்ட் வந்து டெத் சென்டென்ஸ்க்கு எதிரானது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு பிறகு கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரத்துக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? வன்புணர்வுக்கு டெத் சென்டென்ஸ்ன்றார். அது 1% கூட பிரச்சனையை சமாளிக்க உதவாது. உலகம் பூராவே, இந்தியாவில் எடுத்துக்கோங்க, இந்தியாவில் மரண தண்டனையால் கொலைகளோ கொலை முயற்சிகளோ குறைஞ்சதா வரலாறே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இந்தியா பூரா செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 1000 500 பெட்டிஷன்ஸ், 500 பெட்டிஷன் ஆகுது. குறைஞ்சது 500லேருந்து 1000 பெட்டிஷன். நான் சொல்கிறது நம்பர்ஸ் கூட குறைய இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு 500லேருந்து 1000 பெட்டிஷன்ஸ், முன்ஜாமீன் மனுக்கள், ஜாமீன் மனுக்கள் யாருக்கிட்ட இருந்து வருது? கொலை குற்றவாளிகள், கொலை குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்கள், இவங்க கிட்ட இருந்து வருது. மரண தண்டனை டிட்டரண்ட்னா எப்படி இந்த பெட்டிஷன் வருது? ஏன் கொலை பண்ணுறான்? கொலைக்கு எங்கேயாவது குறைதா? ஒரு நாளைக்கு எவ்வளோ கொலைகள் இந்தியாவில் நடக்குதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா மரண தண்டனை என்பது எந்த விதத்திலுமே டிட்டரண்ட் இல்லைன்றது தெரியும். ஆகவே கடுமையான தண்டனைகளாலலாம் சமூகங்களில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பது என்பது அது ஒரு அங்கம், அவ்வளோதான். அது மட்டுமே வச்சு நீங்கள் பண்ண முடியாது. வேர்லேருந்து நீ ஆரம்பிக்கணும். பிறக்குது இல்லை, பிறந்து தரையில் கிடக்கும்போது எல்லாம் ஒன்றா தானே பிறந்து கிடக்குது. அது வளரும்போது எப்படி வரும்? இந்த புத்தி ஒரு ஆம்பளை பையனுக்கு எப்படிங்க வருது? வீட்டில் அது வளர்ப்பு ஒரு காரணம் இல்லையா? நீ அங்கே ஊட்டி வளர்க்கணும் இல்லை, அங்கே விட்டுடுற, அது போய் அங்கே பொறுக்கி வேலை பண்ணுது. ஆகவே இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாக தான் பார்க்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை திமுகவோட பிரச்சனையா, ஸ்டாலினோட பிரச்சனையா பார்ப்பது தவறானது, அபத்தமானது. இது சமூகத்தோட பிரச்சனை. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. ஆனால்
இதை முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தலையில கட்டுறது என்பது ஏற்புடையதில்லை. நிறைய கேஸ் இப்போ வருது. பாஸ்ட் 1 மந்த்தா நீங்க பாத்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம பேசுறதை விட இந்த தடவை பேசுறதுக்கு இடைப்பட்ட அந்த 1 மாத காலத்துல ஒரு வாரத்திலே அதிகம், இந்த 1 வாரத்திலேயே அதிகமா வருது. ஐ திங்க் இதை நம்ம பாசிட்டிவா எடுக்கணும். ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ண தைரியமா முன் வராங்க. இந்த பாயிண்ட் அவர் ரகுபதி சொன்னாரு. ஐ டோட்டலி அக்ரி. நான் ரகுபதி சொல்றதை ஏத்துக்கிறேன். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரது வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுற பெண்கள் வந்து தைரியமா முன் வராங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம். அது என்னங்க, ஓடுற ட்ரெயின்ல புடிச்சு தள்ளுறாங்க. அப்போ மனிதன் எவ்வளவு மிருகமாகும். ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க, இப்போ ஒரு கேடுகட்ட ஒரு கயவனுக்கும் கடையனுக்கும் கடையனுவான். கேடுகட்டதுலேயும் கேடுகட்டவனா இருக்க ஒரு இழி பிறவி கூட ஒரு பிரெக்னென்ட் லேடியை, ஒரு பிள்ளைத்தாச்சியை பார்த்தா ஒதுங்கி போயிடுவான். ஆனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். தாலியாக இருக்கிறவன், செயினாக இருக்கிறவன், ரேப் பண்ணுறவன் கூட ஒரு பிள்ளைத்தாச்சி, அதாவது ஒரு பிரெக்னென்ட் லேடியை பார்த்தா ஒதுங்கி, நான் சொல்கிறது பரவலான உளவியலை சொல்கிறேன், அவங்கள தொடமாட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே அவங்க வயிற்றுல சுமந்துட்டு இருக்கான், அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அவங்க அங்கே டாய்லெட்டுக்கிட்ட வரும்போது, கழிப்பறை கிட்ட அவங்கக்கிட்ட பாலியல் சீண்டல் பண்ணி ஒத்துக்கலன்னு பிடிச்சி தள்ளுறான்னா, அப்போ மனிதன் எவ்வளோ மிருகமாக இருக்கான். இந்த மிருகத்தை உருவாக்குனது யாரு? ஸ்டாலினா உருவாக்குனாரு? திமுக உருவாக்குச்சா? இல்ல, சமூகம் தானே உருவாக்கி இருக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கு வெறுமனே திமுகவையும் ஸ்டாலினையும் கவர்மெண்ட்டையும் குறை சொல்றதுன்றது அபத்தமானது, தவறானது. இது ரொம்ப புறையோடி போன பிரச்சனை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ரொம்ப கதிகலங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்கு. சார், எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி குற்றங்கள் இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் போது எப்படி நடக்குதுன்னா, அன்றைக்கு ஈவேரா பெண் விடுதலை பத்தி பேசினான்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ள பெண்களை பூட்டி வச்சாங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி பயத்தின் காரணமாக வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருப்பாங்களோ? அன்னைக்கு ஈவேரா பெண் விடுதலை பேசினதை காட்டிலும் ஆண்கள் இந்த மாதிரி தவறுகளை செய்யாம இருக்கலாம் அதிகமாக பேசியிருக்கலாமோ? இல்லைங்க, ஏங்க இதுல கொண்டு வந்து ஏங்க பெரியாரை நீங்க சேர்க்குறீங்கன்னு எனக்கு புரியலங்க. இல்ல பெரியாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க. ஏங்க அது அந்த சப்ஜெக்ட் இதுல கொண்டு வராதிங்க. இது நம்மளோட பிரச்சனையோட நம்ம சீரியஸ்னஸ் சீர்குலைச்சணும். பெரியார் அவர் அளவுல சாதிச்சாரு. அவர் வந்து அவர்கிட்ட குறைகள் இருக்கலாம். 52 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த தலைவர்களை பத்தி நம்ம இன்னைக்கு இருக்க அளவுகோல்களை வச்சு பேசுறதும், நம்முடைய விருப்ப வெறுப்புகளை வச்சு பேசுறதும், அவர் அப்படி பேசினா எப்படி போயிருக்கோம்னா, அவர் போய் 52 வருஷம் ஆகுது. அவர் வந்து அவர் அளவுல செஞ்சாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்க பிரச்சனையை பேசுங்க, கோல் போஸ்ட்டை மாத்தாதீங்க. விவாதம் பெரியாரை பற்றியது என்றால் அது வேற. பெரியார் பேசுனதா மட்டும் இவனுங்க திருந்துவா போறானுங்க. அடிப்படையில் வக்ரம் பிடிச்சவங்க ஆம்பளை, அடிப்படையில் எல்லா ஆம்பளையும் கேடு கட்டவன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மைதான் அது. எவ்வளவு தூரம் வெளியில வராம இருக்குன்ற உடனே நீ ஓகேமான்னு கேட்பாங்க. நான் ஓகே இல்லடா, நான் ஒத்துக்கிறேன்டா, எனக்குள்ள இருக்க மிருகம் வெளியில வராம நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கொன்றேன், அவ்வளவுதான். அளவுகோல் தான் வேரி ஆகும். இந்த கேவலமான காரியத்துல நான் பண்ண மாட்டேன், அது வேற விஷயம். எல்லா ஆம்பளையும் உள்ளுக்குள்ள மிருகம் தான். எல்லாருக்குள்ளயும் மிருகம் இருக்கானா? எல்லா மனிதனுக்குள்ளயும் ஒரு மிருகம் இருக்குங்க. நான் உட்பட, நீங்க உட்பட இருக்கு. அந்த மிருகம் எந்த அளவுக்கு வெளியில வருது வராம இருக்குன்றதான் அளவுகோலை ஒழிய மிருகமே இல்லைன்னு புனிதமானவன் யாருமே கிடையாது. அதனால இதுல கொண்டு வந்து பெரியாரை நீங்க சேர்க்காதீங்க. அது என்டையர்லி டிஃபரண்ட் சப்ஜெக்ட். அவர் அளவுல பேசினாரு, அவர்கிட்ட முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா அவர் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்து திடீர்னு பெரியாரை சொருவாதீங்க. நம்மளோட விவாதத்தின் நோக்கத்தையே அது சிதைத்து விடும். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோமா. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.